சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். வல்லவனுக்கு வல்லவன் இருக்கான் உலகத்துல. என்னது, ஒரு வல்லவன் வந்தா இன்னொரு வல்லவன் வர்றான். இவன் டென்னிஸில் இன்னைக்கு ஒரு சாம்பியன் இருந்தான்னா அந்த சாம்பியன் நேற்றுக்கு வந்த சாதாரண ஆள் வேர்ல்டு சாம்பியனை அனாயாசமாக தூக்கிட்டு போயிடுறான். அதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் அது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம அதனால நம்ம இந்த அகங்கார பலத்தினால என்ன பண்ணுறோம்னா, என்னமோ நம்ம தான் உலகத்திலே பெரிய ஆள் மாதிரி மற்றவங்களெல்லாம் மட்டமாக நினைக்கிறது. அது உள்ளுக்குள்ளே இருக்குது. அது என்னன்னா, இந்த குலவேட வெம்பேய் பாழ்த்த ஆணவத்திலும் வலிதுகான். இந்த ஆணவம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் ஒரே ஆசிரியர். நல்லா எழுதியிருக்கார். இதுக்கு ரொம்ப நுணுக்கமாக இருக்கு, மிக நுணுக்கமாக இருக்கு. இந்த அகங்காரம்ங்கிறது ஒன்று, ஆணவங்கிறது ஒன்று. கர்வங்கிறது புரியும், கர்வங்கிறது புரியும். இந்த ஆணவம்ங்கிறது புரியாது. ஆணவம்ங்கிறது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற அர்த்தம் என்ன? ஆணவம்னாலே கர்வங்கிற அர்த்தத்தில் ஆணவம், செருக்கு, இருமாப்பு இப்படிலாம் வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இருமாப்பு இப்படிலாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆணவங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த ஆணவம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆணவங்கிறது இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தனித்தன்மை. நான் ஏதோ ஒருத்தன் தனியாக உலகத்தில் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த தனித்தன்மையை பற்றின அறிவே இல்லாத தனித்தன்மை. நம்ம ஆராய்ச்சி பண்ணி இப்படி வகுப்பில் உட்கார்ந்தா தான் தனித்தன்மை பற்றி பேசுகிறோம். சாதாரணமாக நமக்கு தனித்தன்மை இருக்குங்கிற எண்ணத்தோட எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கும் தனித்தன்மை இருக்குது, அவனுக்கும் தனித்தன்மை இருக்குது. நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாதியாக சேர்ந்து பொதுத்தன்மை வேற வச்சுன்னு இருக்கோம். ஒரு கம்யூனிட்டின்னா அந்த ஜாதியை வச்சுக்கொண்டு அந்த பொதுத்தன்மையை பற்றி பேசுகிறோம். பொதுத்தன்மைக்குள்ளேயும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் அது என்னன்னா, அந்த கம்யூனிட்டிங்கிற இண்டிவிஜுவாலிட்டி அது ஒரு தனித்தன்மை. ஜாதி குழுக்களாக இருக்கும். நம்ம இந்த அகங்காரம் தனித்தன்மையாகவும் இருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு போகிறது, பறந்து விரியறது இல்லை, வசுதைவ குடும்பகமாக ஆக மாட்டேங்கிறது. அயம் நிஜ பரோவேத்தி கணனா லகுச்சேதசாம் உதார சரிதானாந்து வசுதைவ குடும்பகம். அழகான ஸ்லோகம். இவன் என்ன சேர்ந்தவன், அவன் வேற ஆள், இவனும் நானும், இவங்கள நாங்களாம் ஒரு குரூப்பு, இவங்களாம் வேற. அயம் நிஜா பரோவேத்தி கணனா லகு சேதசா. அல்ப புத்தி உள்ளவர்களுக்கு, அல்ப புத்தி உள்ளவர்களுக்கு இந்த நான் வேற நீ வேற அவன் வேறங்கிற அல்ப புத்தி இருக்கு அவர்களுக்கு. கணனா லகு சேதசா, லகுனா அல்ப புத்தின்னு அர்த்தம். உதார சரிதானாந்து பரந்த மனப்பான்மை உடையவர்களுக்கோ எனில் என்னன்னா, வசுதைவ குடும்பகம், இந்த பூமியே குடும்பம். ஆனால் அவ்வளோ என்னது ப்ராட் அவுட்லுக்குன்னு சொல்கிறோமே. இப்போ மதமே எடுத்துங்களேன், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம் எல்லாம் இருக்குது. நம்ம ஒரு தர்மத்துக்காக சொல்கிறோமே தவிர யோசிச்சு பார்த்தா என்னென்னா, கடவுளே தட்சிணாமூர்த்தி அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, அவங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணத்தை கொடு. அந்த தனித்தன்மையினால் என்னென்ன, இந்த பொதுத்தன்மையை, பறந்து விரிகிற மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் அழிக்க பார்க்கிறார்களேங்கிற ஒரு எண்ணத்தில், ஒரு ஆதங்கத்தில் பேசணும். அப்போ நமக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் விகரஸாக இல்லை. நமக்கு அந்த விகரஸாக வராது. நம்ம பிளட் அப்படி, நம்ம ரத்தமே அப்படி தான் இருக்கு. ஏன்னா அது காலங்காலமாக நமக்கு யார் எந்த வடிவத்தில் கடவுளை வழிபட்டால் நமக்கு என்ன, எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் இறைவன் இறைவன் தான், அவன் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லாதனால தான் இந்த பிரச்சனையே. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலம் அது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே.
ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825784445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம். ஹரி